சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற விஜய் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தாவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். விஜயின் 51வது பிறந்தநாளையொட்டி அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உதவிகளை பெறச் சென்றால் பணி நீக்கம் செய்யப்படுவதாக தமிழக அரசு மிரட்டியதாக தாவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தையல் மிஷின், மிக்சி, கிரைண்டர் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு கம்ப்யூட்டர் உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்போது விழாவில் பேசிய ஆனந்த், விஜய் ஒரு அமைதியான பண்பட்ட தலைவர். யார் தரக்குறைவாக பேசினாலும் நம் தொண்டர்கள் நாகரீகமாக பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மற்ற தலைவர்களுக்கு சில தினங்கள் மட்டுமே பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்கும். ஆனால் விஜயை ஆண்டின் 365 நாட்களும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டில் விஜய் தமிழக முதலமைச்சராக ஆட்சியேற்கப் போகிறார் என்று நம்பிக்கையுடன் கூறினார். எல்லா தலைவர்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவது 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள். எங்கள் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் 365 நாளும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அவர்தான் எங்கள் தலைவர் தளபதி. யார் எப்பேற்பட்ட எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் தலைவரை பத்தி பேசலாம், எங்க கட்சியை பத்தி பேசலாம். ஆனால் அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் எதுவும் திரும்பி பேசக்கூடாது, மரியாதையுடன் பேச வேண்டும். எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நம்மளை எப்படி வேணாலும் அவர்கள் திட்டட்டும். ஆனால் நாம் பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பேச வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி.